இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குயிக்கான முட்டை பணியார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்காக நான் வந்து பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வந்து மாவு வந்து இப்போ ஒரு ரவுண்டு இருக்குன்னா அரை ரவுண்டு அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க. அது மீதி அரை ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து முட்டை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த பணியார மாவு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து மீதி இருக்க எம்டி அரை ரவுண்டுக்கு வந்து நம்ம இந்த முட்டையை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக. இந்த பணியார மாவில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து வதக்கி நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோக் வச்சு அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து வெளியில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இப்போவே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுரும் போது நமக்கு வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து திருப்பிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டால் நமக்கு ரவுண்டாக வந்து வராது. அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம திருப்பி விடும்போது தான் நமக்கு பணியாரம் வந்து ரொம்ப கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் வந்து வரும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. திரும்பவும் வந்து திருப்பி விட்டாச்சு. இப்படி திருப்பி நம்ம வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.